ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம நார்மல் ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு நார்மல் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்க போகிறோம். ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு அதோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச் மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸில் உயரம் எடுக்கிறேன். இதில் வந்து 15 இன்ச் இருக்குது. நான் ஷோல்டருக்கு வந்து அரை இன்ச்சு சேர்த்துட்டு 15 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 15 இன்ச்சை வந்து நம்ம பேப்பரில் மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளவுஸை பாதியை நம்ம உள்பக்கமாக திருப்பி மடித்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஷோல்டர் பகுதி முடிகிற இடத்துலேருந்து நம்ம அளந்து பார்க்குறோம் கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இங்கே வந்து 6 இன்ச் இருக்குது. நான் அந்த 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு மட்டும் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 3 இன்ச் இருக்குது. தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். அடுத்து வந்து ஆம் ஹோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். மேலே வந்து இப்போயும் ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட அகலம் மார்க் பண்ணுறதுக்கு ஆம் ஹோலோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் மெஷர் பண்ணுறோம். 22 இன்ச் இருக்குது. இதில் பாதி வந்து 11 இன்ச்சு. அதை வந்து நம்ம ப்ளவுஸ் அகலமாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மேலே ப்ளவுஸ் அகலம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட 1/2 இன்ச் கம்மி பண்ணி கீழே வந்து இடுப்பு சுற்றுலா பகுதியில் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்ஸையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். பின் கழுத்து உயரம் வந்து அடுத்து எவ்வளோ இருக்குனால வந்து பார்க்குறோம். இதில் வந்து 9 இன்ச் இருக்குது. அந்த 9 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் கட் பண்ணும்போது இந்த 2 ஷீட்லேயே நம்ம பேட்டர்ன் கட் பண்ணும்போது இந்த ஒரே ஷீட்லேயே நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்னும் பேக் பேட்டர்னும் கட் பண்ண போகிறோம். அதனால இப்போ நம்ம நெக் மட்டும் ட்ரா பண்ணி மட்டும் வச்சுக்க போகிறோம். இப்போ கட் பண்ணும்போது மேலே நம்ம ஷோல்டர் ஃபுல்லாமே கட் பண்ணிவிட்டு கழுத்து அகலம் எங்கே முடியுதோ அந்த இடத்துல லேசாக கட் பண்ணி மட்டும் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் சைட் பார்ட் எல்லாமே கட் பண்ணி இந்த பேட்டர்ன் வந்து தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ சைட் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க ஷீட்டை வந்து பேக் பார்ட் மார்க் பண்ணிக்கிறோம். கீழே இருக்க ஷீட் வந்து ஃப்ரண்ட்டுக்காக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பேக் பேட்டர்னில் வந்து நான் ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம நெக் எவ்வளோ இருக்குது, ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தகலம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பகுதியில் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளவெடுக்கிறோம். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம பேக் சைடு நெக்குக்கு எப்படி அளவெடுத்தோமோ அதே மாதிரியே அளவெடுத்துட்டு இதில் வந்து 6 இன்ச் இருக்குது. அதை அப்படியே நான் மார்க் பண்ணுறேன்.
திரும்ப பாக்ஸ் போட்டுட்டு அதே மாதிரியே ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறதுக்காக நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த கார்னர் பாயிண்ட் ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்து உள்ள அரேஞ்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஷோல்டரோட ஜாயின் பண்ணி விடுறேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு திரும்ப கர்வ் லைன் ட்ரா பண்ணி அந்த லைன் வந்து கட் பண்ண போகிறோம். நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வந்து சென்டர் டாட் முடிகிற வரைக்கும் நம்ம அளவெடுப்போம். இதில் வந்து நான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் டாட் அந்த சென்டர் டாட் இருக்குல்ல அதோட ஆரம்பம் வரைக்கும் மட்டும் அளவெடுத்தால் போதும். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து இந்த டாட் ஆரம்பிக்கிற பகுதி வரைக்கும் அளவெடுத்தால் இங்கே 10 இன்ச் இருக்குது. இந்த 10 இன்ச்சை வந்து நான் அந்த ஃப்ரண்ட் பேட்டர்னில் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சைட்லேருந்து 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே அதே மாதிரி 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறோம். 9.5 இன்ச் இருக்குது. இதில் பாதி வந்து 4.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்து நம்ம கீழே இருக்க அந்த லைனோட அந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்டை வந்து கர்வ் லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறணும். ப்ளவுஸில் ஃப்ரண்ட் சென்டர் டாட் வந்து எங்கள் ஃப்ரண்ட் சென்டர் டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறோம். இதில் வந்து 2.5 இன்ச் இருக்குது. அந்த 2.5 இன்ச் அளவுக்கு திரும்ப பேட்டர்னில் வந்து கீழே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம சென்டரில் போட்டிருக்க லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ரைட் சைட்லேயே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். இதை இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணும்போது நடுவில் இருக்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க பேட்டர்ன் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 பீசஸையும் வச்சு ஜாயின் பண்ணி பார்க்கணும். எட்ஜஸ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குன்னு பேக் சைட் பார்ட்டில் வந்து நான் மெஷர் பண்ணுறேன். 9 இன்ச் இருக்குது. நம்ம நார்மல் ஸ்லீவ்க்கு எப்படி பேட்டர்ன் கட் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் ட்ரா பண்ணி இப்போ கட் பண்ண போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்றத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நமக்கு பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஓப்பன் பார்ட் வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுட்டு மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ வந்து பேக் சைட் பார்ட்டு தான் வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். நம்ம பேட்டர்ன் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டாக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து நான் ஃப்ரண்ட் சைட் தான் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணும்போது ஓப்பன் பார்ட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 பீஸ் இருக்கும். நமக்கு ஒரு பீஸையும் தனித்தனியாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸும் ஜாயின் பண்ணுற அந்த பிளேஸில் மட்டும் தையலுக்காக 1/4 இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்க்காக நான் கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டர்னை அப்படியே மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எப்பயும் போல் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ்க்காக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணுறேன். பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.